பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி இன்னும் குழந்தை கூட பிறக்கல. ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக சரவணன் வந்து அவ்வளோ வந்து ஏற்பாடு பண்ணி கேக்லாம் வெட்டி அவங்களுக்காக சாரீலாம் கிஃப்ட் பண்ணுறாரு. அவர் இவ்வளோ தூரம் ஏன் பண்ணுறாருனா தன் குழந்தை வரப்போகுது அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் மயிலுக்காக இவ்வளோ விஷயமா அவர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக மயில் பண்ண தப்பெல்லாம் மறந்து தான் இருக்கணும். மறந்தால் மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தையும் அவர் பண்ண முடியும். மயிலுக்காக பார்த்து பார்த்து பிடிச்சதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன்லேயும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் டாக்டர் சொல்ல போகிறாங்க. சொன்னதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்குமே மயிலை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் மயில் வந்து மறைச்சி வச்சிருக்க இன்னும் சில விஷயங்கள் வெளியே வரவே இல்லை. அவங்க நகை விஷயத்தில் பொய் சொன்ன விஷயம்லாம் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த விஷயம்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரவணன் இன்னொரு வாட்டி நீ பொய் சொன்னா அவன் கூடயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சரவணன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, மயிலோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குமரவேல் அரசியோட இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கேஸில் என்ன முடிவு வரப்போகுது, குமரவேலுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.